சரி விடுறா, பாத்துக்கலாம். அவரை கண்டுபிடிச்சிடலாம், விடு. இல்லடா, கண்டுபிடிச்சே ஆகணும்டா. கண்டுபிடிச்ச அவன. டேய் சாரா. சாரா சார் சார், டேய் கேடி, போன் ஏதாவது கீழே விழுந்துருக்கா பாரு. இல்லையா மச்சான்? சரி வா, தூக்கு தூக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். பத்து பத்து நீ போய் ஒன்றி சீக்கிரம். டாக்டர் 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 டாக்டர், என்னாச்சு? டாக்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரம். சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், யார் ஆக்சிடென்ட் பண்ணா? அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்ல டாக்டர், ரோட்ல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல டாக்டர், அது வந்து நான். என்ன சார், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்களா? இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கு சார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்கானுங்க. பாவம் சார், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. சார் இல்ல சார், அது நான் தான் சார் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்ன சார், என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் இதை வேணும்னு பண்ணல, இது தெரியாம நடந்துச்சு. சரி, இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. சார், இப்போ அவர் எப்படி இருக்காரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். டேய் மச்சான், ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. அவனுக்குலாம் ஒன்றும் ஆகாது. நீ என்ன வேணும்னா பண்ண? அவராக தானே வந்து விழுந்தாரு. இல்லடா, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். பாவண்டா, வயசான மனுஷன்டா அவரு. எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு. டேய் வா, வந்து உட்காரு. டேய் அவரு. உட்காரு, வா உட்காரு. அண்ணே 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 அண்ணே. சத்தம். டேய், எனக்கு வர கோவத்துக்கு உங்க அத்தனை பேரையும் அடிச்சு கொன்னு தோப்புலயே புதைக்கணும் போல இருக்கா. ஒரு வயசான கிழவன்டா அந்த ஆளு. அந்த ஆளை பார்த்துக்கிறது இப்போ இல்லை உங்களுக்கு. நீங்க சாரி கேக்குறீங்க. உங்களை போய் நம்பணும் பாத்தியா? உங்களை போய் நம்பணும் பாத்தியா? என்ன நானே என்ன காமரா காமராடி. நீங்க 3 பேரும் என்ன பண்ணீங்களா எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துல அந்த ஆளை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். இல்ல சரி இல்ல சரி, 3 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. சரிண்ணா சரிண்ணா.
போயிடுங்க போடா போடா. இவனுக்கு கண்டிப்பா எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியும். சார் நீங்க என்ன வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு வரணுமா? வரேன், எல்லாத்துக்குமே நான் ரெடி. ஆனா நான் இவங்க அப்பாவை கடத்தணுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? போற போக்குல யார் வேணா என்ன வேணா அப்பாட்டமா குற்றச்சாட்டு வைக்கலாம். பட் அதுக்கு ஏதாவது ஒரு பேசிக் எவிடன்ஸ் இருந்தால் தானே நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க. இவங்க அப்பா யாரு, எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் இவங்க அப்பாவை கடத்த முடியும்? மேடம், உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? சார் இவன் தான் சார், இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். மேடம், உங்க நம்பிக்கையை வச்சு மட்டும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. இவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் இந்த கேஸ் நிக்காது மேடம். சார் ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க சார். எங்க அப்பா இங்க தான் இருந்திருக்காரு. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். அவரை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான் சார். இல்ல மேடம், இதுக்கு மேல எங்களால உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருவேளை உங்க அப்பா இங்க இருந்ததுக்கு ஏதாவது சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மேடம், நீங்களே இந்த வீட்டை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். உங்க அப்பாவோட சட்டை, உங்க அப்பாவோட ஐடி கார்டு ஏதாவது இந்த வீட்டுல இருந்தா அதை எடுத்து காட்டுங்க. நான் அதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றேன். என்ன மேடம், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? யோ வாங்கயா. ஓகே சார்.